5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் துதித்து உடைய நாமத்தை பிரசாதப்படுத்த, உயர்த்த, மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய சங்கீத பகுதியிலும் கர்த்தர்களோடு இடைப்பட்டீங்க, சாட்சி பகுதியிலும் அநேக ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை செய்திருக்கீங்க. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை வேலையிலும் இந்த வார்த்தை கூடாக கர்த்தர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களோ கர்த்தாவே, அதை கற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக பார்க்குறவர்கள் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம், வாழ்த்துகிறோம். அவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நாங்கள் பார்க்குற பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஏசாயா என்ன செய்கிறார்? இயேசுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுபோல அவருடைய அந்த சிலுவையை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதிலே நமக்கு என்ன தேவை என்பதை மாத்திரம் இந்த காலை வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிப்போம். அந்த முதல் பகுதி சொல்லுது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாராம்? அவர் காயப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். இரண்டாவது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும்படிக்கு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆமீன், அவர் தாமே அந்த கல்வாரிக்குள்ளாய் கடந்து போனபடினாலே நம்முடைய வாழ்க்கையில ஆமீன், ஆமீன், நம்ம செய்ய வேண்டிய சகலவற்றையும் அவர் என்ன செய்தார்? நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான் அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பூமியிலே ஆமீன் இருக்கிற அந்த நாட்களில் சரி, இந்த நாட்களில் சரி, ஆமீன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய மீறுதல்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதுபோல் இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து அங்கே தெளிவாக அங்கே என்ன செய்யப்படுகிறது? அங்கே ஏசாயா மூலமாக அங்கே சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்குறோம். அதை குறித்து நாங்கள் இன்னொரு இடத்துல பார்ப்போமானால் 1 பேதுரு 2:24 எடுத்து வாசிப்போமானால், அதை எடுத்து வாசிங்க மகள். 1 பேதுரு பாருங்க, அங்கே சொல்றார், பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்போ பாவம் எது? பாவம் என்று சொல்லப்படுகிறது. எது பாவமா? நம்முடைய மீறுதல்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்னவா இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ஆகவே இங்கே சொல்கிறார் பேதுரு அதை குறித்து எழுதுகிற, நாம் பாவங்களுக்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும்? செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் இன்றைக்கு நீதிக்கு பிழைக்கும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்காக 2000 வருஷங்கள் முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவன் வசனம் என்ன சொல்றது? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். என்று சொல்லுங்க. அவர் சிலுவை மேல் சுமந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? குணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இங்கே குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற பொழுது என்ன காரியம் என்று சொன்னால், ஆமேன், சரீரத்தின் வருகிற பலவீனமான வியாதினால் மாத்திரம் அல்ல. ஆமேன், இந்த ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு பூரணமான ஒரு சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறோம் என்று சொல்லுங்க. நம்முடைய ஆவியிலே, நம்ம ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பெரிதான சுகம் என்பது ஆமீன் எப்படி வருகிறதுன்னு கேட்டால், அவருடைய தழும்புகளினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சிலுவை மரணத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம். அதான் அந்த வசனம் சொல்வது. வாசிக்கிற வசனத்தை, நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் அவர் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமீன் எப்படி இருக்கிறோம்? அவர் சிலுவையினால் சுமந்தபடினாலே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள்.
இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டதுனால் நாம் எப்படி இருக்கிறோம்? மீட்கப்பட்டபடினால் நாம் எப்படி இருக்கிறோம்? குணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? குணமாக்கும்படியாக தான் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சரீரத்தை அங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்க இந்த வசனம், தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை. அப்போ பாருங்க, இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆமீன். அதை குறித்து நம்ம அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும்தான் நாங்கள் தியானிப்போம். அவருடைய அந்த மரணம், அந்த சிலுவை மரணம் என்பது மிக பயங்கரமான, உங்களை என்னையும் மீட்கும்படியாக அவர் பட்ட உபத்திரவங்கள் ஆமீன், அதை விவரித்து சொல்ல முடியாது. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறபடி அல்ல, அதை குறித்து வேத வல்லுநர்கள் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவர் கடந்து போனார். ஆமீன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்ப்பஸ்திரியானவள் ஆமீன் பிள்ளை பெறுவதற்கு அவள் போகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க போகிறாங்க. அந்த கடைசி நிமிஷம், அந்த மரணத்தின் எல்லை வரைக்கும் போய் தான் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆமீன். அதுபோல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு எல்லைக்கு மாத்திரமல்ல, அவர் மரித்து அவர் என்ன செய்தார்? உங்களை என்னை மீட்டி எடுத்து அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமீன். அதை நம்ம பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கு. அதை குறித்து எபேசியர் 2:16 எடுத்து வாசிப்போம். பகையை என்ன செய்திருக்கிறாராம்? சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை. ஆமீன். உலகத்திலே நாம் எப்படி இருந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு பகையாளிகளாக இருந்தோம். ஆண்டவர் அறியாத நாம் எப்படி இருந்தோம்? துன்மார்க்கமாக இருந்தோம், மீறுதல் செய்து கொண்டிருந்தோம், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தோம், பாவத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தோம். அந்த வசனத்தை வாசிமகள். அப்ப பாருங்க, இந்த சிலுவை நமக்கு என்னத்தை கொடுக்கிறது பாருங்க. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே ஒரே சரீரமாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? புறஜாதிகளாகிய நம்மளையும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, ஆண்டவர் என்ன செய்தார்? இரு தரத்தாரையும் அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க, இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக. ஆமீன். அவருடைய சிலுவை மரணம் என்பது மிகவும் ஆமீன் உன்னதமானது ஒன்று. ஆமீன். அப்போ சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, ஆமீன், சிலுவையை குறித்தோ மரணத்தை குறித்தோ சொல்லுகிற பொழுது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒன்றை போல இருக்கும். ஆனால் அதன் மூலம் கர்த்தர் செய்த காரியங்கள் தான் மிக பயங்கரமானது. வாசிங்க, அடுத்து என்ன சொல்லுது? அல்லாமலும் ஒரே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்தோம். நமக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன இல்லை சம்பந்தமே இல்லை. நம்ம எங்கேயோ தூரத்தில் இருந்தோம். ஆமீன். அதுதான் சொல்றார், தூரத்தில் இருந்தோம். சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமீன். இந்த சிலுவை மரணத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும். சமீபமாக இருந்தார். யார் சமீபமாக இருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு சமீபமாக இருந்தார்கள். அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறார். ஆமீன். சுவிசேஷம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? இந்த சுவிசேஷத்தை கேட்டபடினால் இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சமாதானத்தின் தேவன் தாமே என்ன செய்திருக்கிறார்? நமக்கு சமாதானத்தை அருள் இருக்கிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன், நான் அதை வைத்து செல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? சிலுவையினாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை என்னை மீட்டு இனி ஒரு முறை ஆமீன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வராதபடிக்கு அவர் என்ன செய்ய, அந்த சிலுவையின் மூலம் அந்த காரியம் எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டின்படி செய்ய வேண்டிய பிரமாணத்தின் கட்டளைகளை, ஆமீன், பலி செலுத்த வேண்டிய கட்டளைகளை, ஆமீன், பிரமாணங்களை என்ன செய்தால் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு நாம் என்ன செய்ய முடியாது? நாங்கள் பலி செலுத்த தேவையில்லை. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆமீன், உன்னதமான ஒரு பலியாக, ஒரு கிருபாதார பலியாக அவர் என்ன செய்தார்? உங்களையும் என்னையும் அந்த சிலுவை மூலமாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க.
மாத்திரம் பார்ப்போம். வாசிப்போம். கொலோசியர் 1:20 எடுத்து வாசிங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆமென். சமாதானத்தை உண்டாக்கி. ஆமென். பாருங்க, சிலுவையிலே சிந்தின இரத்தம் நமக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்கிறது? சமாதானம். பூரணமான ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஆமென் செய்வார்கள், சமாதான பலி. ஆமென். அப்படி பல பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். அதுபோல எல்லா பலிகளையும் ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? தன் கரத்தில் எடுத்து எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு அவர் செய்தபடினாலே, அங்கே வாசிக்கிற இந்த வசனத்தை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினது மாத்திரம் அல்ல, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் கனெக்ட் ஒன்று கொடுக்கிறார். இங்கே பரலோகத்துக்கும் பூமிக்கு என்ன செய்கிறார்? ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். அவருடைய சிலுவை மரணம் என்ன செய்கிறது? நமக்கு பரலோகத்துக்கும் என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கும் என்ன செய்கிறார்? ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும். ஆமென். பூலோகத்தில் உள்ளவைகளும் அந்த வசனத்தை சொல்லுங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக யார் மூலமாக? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாகிட்டது. பூமியிலே ஆண்டவருடைய பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். நமக்கு சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அவர் என்ன செய்யறார்? அடுத்த கட்டம் என்னது? நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நிறைவான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சிலுவை மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய வாழ்க்கையை அவர் பிரகடனப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இந்தியா அவ்வளவு என்ன கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க? இண்டிபெண்டன்ட் டேன்னு சொல்றாங்க. ஆமாம், இண்டிபெண்டன்ட் டேனா என்னது? சுதந்திரமா இருக்கிறது. ஆமாம். பாருங்க, 2000 வருஷங்கள் முன்பதாக ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? நமக்கு அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த பூலோகத்தில் வாழ்கிற நமக்கு ஆமென் ஒரு இண்டிபெண்டன்ட் பிளேஸை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அங்கே என்ன இருக்கிறது? அங்கே நமக்கு சமாதானம் இருக்கிறது, அங்கே சந்தோஷம் இருக்கிறது, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இங்கே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் இருந்து என்ன செஞ்சாங்க? அவங்க வெளியேறி போனாங்க. அதுக்கு பிறகு நம்ம நாட்டில் என்ன உண்டாயிட்டு? அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு சமாதானம், அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு சந்தோஷம் கூட இந்த நாட்களில். ஏன்னா மனிதனால் என்ன செய்ய முடியாது, எப்படி எந்த ஒரு காரியத்தை அவனால் முழுமையாக செய்து முடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆகவே நீங்கள் ஆமென் அடிமைகள் அல்ல, நீங்கள் சுதந்திரவாதிகள். ஆமென். என்னைக்கு இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? அன்றைக்கு தான் உங்களுக்கு என்ன உண்டாகிறது? இண்டிபெண்டன்ட் டே. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்னது? ஆமென். அந்த நாளை ஆண்டவர் கொடுத்துரு. ஆகவே அரசாங்கத்தின் மூலம் கொண்டாடுகிற நாளிலே ஆமென் நாமும் கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஒரு நாளிலே என்னது? ஆண்டவர் நமக்காக கல்வாரியிலே ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்? நமக்காக எழுதி வைத்தார். ஆமென் சொல்லுங்கள். இந்த கல்வாரி மரணத்தினாலே, சிலுவை மரணத்தினாலே நீங்கள் நான் இந்த பூமியிலே செல்வந்தர்களாய் வாழ்வது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே நாம் பரலோக ராஜ்யத்திலே அவரை போய் சந்திப்போம் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். உபாகமம் 21:22 எடுத்து வாசிப்போம். கொண்டுடுவாங்க. அந்த என்ன செய்யுது? அந்த சரீரம் என்ன செய்யப்படுது? தூக்கிலிடுறாங்க. தூக்கிலிட்ட சரீரம் என்ன செய்யப்பட வேண்டுமா? அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கில் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதாவது தூக்கில் இடப்படுகிறவன் என்னவா? தேவனால சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. தேவனால் சபிக்கப்பட்டவனுக்கு என்ன இங்கே தண்டனைன்னு கேட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தூக்கில் இடப்பட வேண்டும். ராமின் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் பாவம் செய்தானால், மீறுதல் செய்வானால், அக்கிரமம் செய்வானால் அவனுக்கு என்ன தண்டனை?
தூக்கு தண்டனை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தூக்கு தண்டனைக்கு அவன் அனுமதிக்கப்படுகிறான். அப்போ அந்த தூக்கு தண்டனை எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தூக்கு தண்டனை கைதியாகிய உங்களையும் என்னையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? நமக்கு ஒரு மீட்பை கொடுத்துருக்கு. எப்படி மீட்பை கொடுத்துருக்கான்னு சொல்லி கலாத்தியர் 3:13 எடுத்து வாசிங்க. மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் மரத்தில் தூக்கில போடுறோம் எல்லாரும் யாரு? தேவனால் சபிக்கப்பட்டவன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை எனக்கு கிடைத்தது? அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். பாவம் செய்கிறவனுக்கு என்ன வந்தது? மீறுதல் செய்கிறவனுக்கு என்ன வந்தது? தூக்கு தண்டனை வந்தது. ஆகவே அந்த வசனம் சொல்வது வாசிமாக மரத்திலே எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன செய்தாராம்? நமக்காக சாபமானார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ, அறிந்து செய்கிற பாவம் இருக்குது, அறியாத செய்கிற பாவம் இருக்குது, வாயில் பாவம், சொல்லுற பாவம், நடத்தையில் பாவம், எல்லாவற்றிலும் பாவம் செய்து கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒன்றுமே அறியாதவர்களை போல நம்ம இருக்கிறோம். மாமின்னு நமக்குள்ள எத்தனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தானே இது இருக்குது. அதனால வேதத்தில் நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களும் நமக்குள்ள அங்கங்கே மறைந்து இருக்கிறது. ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ மாமின் அப்போ பாருங்களேன், அப்போ அது யாரால் சபிக்கப்பட்டிருக்குது? தேவனாலே அவன் சபிக்கப்பட்டிருக்கான். அது முதல் வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனும் அவைகளால் பிழைப்பான். அப்ப பிரமாணத்தின்படி பிரமாணம் என்பது மிக முக்கியமான. பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்ய முடியாது? ஜீவனம் செய்ய முடியாது. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சொல்லுங்க. ஆகவே இந்த கல்வாரியிலே ஏற்பட்ட காரியம் உங்களுக்கும் எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? எதை கொண்டு வருகிறது? சமாதானத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க. ஒரு மீட்பை கொண்டு வருகிறது. ஆகவே தான் இந்த இடத்தில் அழகாக எழுதுகிறார். வாசிக்கிற வசனத்தை, மரத்தில் எதிர்க்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. என்ன எழுதியிருக்கிறது? பிரமாணத்தின்படி. உபாகமத்தில் சொல்லப்பட்டதுக்கு என்னது? மோசையின் பிரமாணத்தின்படியாக அங்கே எழுதப்படுகிறது, சட்டம் எழுதப்படுகிறது. யார் யார் என்னென்ன செய்தால் என்னென்ன அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்கே ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பார்க்க முடியும். லேவியர் ஆகமத்தில் பார்க்க முடியும், என்ன ஆகமத்தில் பார்க்க முடியும். அப்படி ஆகம புத்தகங்களிலே அங்கே எழுதப்பட்ட காரியங்களை குறித்து, கட்டளைகளை குறித்தும் பிரமாணத்தை குறித்தும் பார்க்கலாம். அந்த பிரமாணத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பிரமாணம் தான் இந்த பாவம் செய்வது என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். சொல்லுங்க. பாருங்கள், அவன் யாரு? ஒரு பாவியை தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்ப பாவியா இருந்த உங்களை என்னை மீட்கும்படியாக, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்து பாவத்திலே இருக்கிற உங்களை என்னையும் மீட்கும்படியாக அவர் என்ன செய்தார்? தன்னை பாவியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவரிடத்திலே ஒரு பாவமும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த கால வேளையிலே பாருங்க, இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியமாக இருக்கிறது. அந்த ஏசாயா புத்தகத்தில் 53:5 சொல்லப்பட்டது போல அங்கே நம்முடைய மீறுதல்கள் தான் இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் நாம் அப்படியே போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வசனத்தை அறிந்து, வார்த்தைகளை அறிந்து, சத்தியத்தை கேட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு மீறுதல். அதுதான் மிக முக்கியமானது. நம்ம என்ன செய்கிறோம்? மீறிடுறோம். இந்த ஒரு காரியத்தை இப்போ கேட்டு ஆமீன் போட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்தா அது குறைவாக இருக்கிறது. அதற்கு மீறுதலான காரியத்தை தான் செய்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய்ங்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில் போய் என்ன செய்கிறோம்? கடன். இதுபடி போல பல காரியங்கள் இருக்குது. பிரமாணத்தின்படியாகவும் சரிங்க, ஆண்டவர் சொல்கிற ஒரு வசனத்தின்படியாகவும் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அதனை நாங்கள் என்ன செய்கிறோம்? துணிகரமாக நாங்கள் செய்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியவில்லை? முன்னேற முடியாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசுவை நம்ம என்ன செய்கிறோமா? சிலுவையில் அறைகிறோம் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த இடத்துல வசனத்தை வாசிங்க மகள்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்னவானாராம்? அவர் சாபமானார். அவராமீன் சொல்லுங்க. உங்களுக்காக எனக்காகவும் ஆமீன் ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் சாபமாக இருக்கிற அந்த உலகத்தை அந்த சராசரங்களை உண்டாக்குற ஆண்டவர் ஆமீன 2000 வருஷங்கள் முன்பதாக அவர் என்ன செய்தார்? மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட பொழுது அவர் சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? அவர் ஒருவராக இருந்து பூமியிலே ஆமீன் என்ன செய்தார்? ஆமீன் தன்னை முற்று முழுதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். சிலுவை மரணத்தில் வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்? செய்து என்ன செய்திருக்கிறார்? பிரமாணத்தை உடைத்து கர்த்தர் என்ன செய்தார்? உங்களை என்னை மீட்டு இன்றைக்கு உங்களை கிருபைக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீங்களா என்ன சொல்லப்படுது? நியாயப்பிரமாணத்தின் சாபம். பிரமாணம் என்ன சொல்லுது? பிரமாணம் என்ன சொல்லுது? மீறுதல் செய்கிறவங்களுக்கு என்னது? என்னது மீறுதல் செய்கிறவங்களுக்கு? தூக்கு தண்டனை. பிரமாணம் யாரு? தண்டனை கைதிகள். நம்மளாம் சாதாரண கைதிகள். என்ன கைதிகள்? தூக்கு தண்டனைக்கு நிற்க வேண்டியவங்க. நம்முடைய அக்கிரமங்கள் அப்படிப்பட்டது, நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்டது. அப்படின்னு அவர் வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு லோயரை வச்சு பேச முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டும் என்னாயிட்டு அவன் ஜட்மெண்ட் முடியுது. ஜட்மெண்ட் முடிய போகிற நேரத்தில் ஆமீன் பிரமாணத்தை ஆமீன் என்ன செய்கிறார்? அந்த பிரமாணத்தில் சட்டங்களை என்ன செய்கிறான்? அதை அவன் இரு தரத்தில் என்ன செய்கிறார்? அந்த சட்டத்தை அவர் ஆமீன் அதிலிருந்து மீட்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வராமீன் சொல்லி இப்படி பெரிய ஒரு வாக்கியம் நீங்கள் நான் ஆமீன் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? வாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த சிலுவை மரணத்தை குறித்து ஆமை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க மகள். நான் முடிக்கிறேன். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய பட்டணத்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற நேரம் சொல்றாரு, சிலுவை உபதேசம் என்னவா இருக்குன்னா கெட்டு போறவங்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது. சிலுவை பற்றி இயேசுவை பற்றி மரணத்தை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி சொல்ற நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஒரு கேலி கூத்தா இருக்கு. படித்தவர்கள் மத்தியில் போய் நம்ம சொல்லணும்னா என்ன செய்வாங்க? அப்படி இந்த 2021 இந்த நவீன காலத்தில், இந்த எலக்ட்ரானிக்கல் காலத்தில், இந்த இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் இன்னமும் இயேசு வருவாரா என்று சொல்கிறீங்க. இயேசு மறிச்சாருங்கிறீங்க, இயேசு உயிரோடு வரப்போறாருங்கிறீங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ராமின் சொல்லுங்க. நீங்கள் நான் என்னது பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த ஜனங்கள் ராமின் அவங்க படிப்பு இல்லாட்டியும் எங்கிற பணக்காரவங்க யாரு? கொரிந்திய பட்டணத்து ஜனங்கள் வியாபார ஸ்தலமான படினாலே அங்கே போயிட்டு சுவிசேஷம் அறிவித்தா அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய கல்விமான்கள், பெரிய வசதி படைத்தவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு டேக்ஸை கொடுத்து இயேசுவை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய 4-5 காரெல்லாம் வச்சு பெரிய வீடு நாய் எல்லாம் இருக்குது, நீங்கள் மட்டும் அங்கே டேக்ஸை கொடுக்குறீங்க, என்ன சொல்லுவாங்க? காலையிலே பேப்பர் எடுத்து வைத்தியம் போய்யா நீ வந்து ஒழுங்காக இருக்கீங்க. நம்மளும் அப்படி தான் போவோம் சில நேரங்களில். நம்ம என்ன சொல்கிறோம்? நம்மளை பார்க்குறதுனா எப்படி இருக்கும்? நம்ம செய்கிற காரியம்னா எப்படி இருக்கும்? வைத்தியமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம எதை நம்ம நம்புறதை வந்து என்ன செய்ய முடியும்? அவர்களால் நம்ப முடியாது. நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு எனக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை நான் என்ன செய்யப்படுகிறது? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார் கொரிந்தியர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நான் வாசிமகள் இந்த உபதேசம், இந்த சிலுவையை குறித்து, ஆண்டவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான ஆமென் இந்த பிரசங்கமானது அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? பணம் படைத்தவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, கல்வி மான்களுக்கு ஆமென் இந்த சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது? என்ன செய்யப்படுகிறது? அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நம்ம பார்க்குற நேரம் அவங்க சொல்லுவாங்க, இதுகளுக்கு வேற வேலையே இல்லை, நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வாரணுமா அப்படின்னு நானே ஒரு காலத்தில் சொன்னேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நானே ஒரு காலத்தில் நான் சொன்னேன், அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வந்தால் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கலாம். அன்னைக்கு நான் என்னவா இருந்தேன்?
அறிவாளியாக இருந்தேன். ஆமென். இன்றைக்கு பைத்தியக்காரனாக இருக்கிறவராக இருக்கிறேன். அன்றைக்கு எப்படி இருந்தேன்? அறிவாளி. எனக்கு பெரிய அறிவு இருந்தது, எனக்கு பெரிய ஞானம் இருந்துச்சு. உலகத்தை உண்டாக்குற சர்வலோகாதிபதியாகிய இயேசு அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அதே போல் இந்த இயேசு இந்த பாவத்திலும் அக்கிரமத்திலையும் மீதிலே இருந்த என்னை ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் அப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் வந்தார். ஒரு அமைச்சர் மரணத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிற பொழுது அந்த இயேசு வந்தார். ஆமீன். அந்த இயேசு வந்து அந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே என்று கூப்பிட்ட ஒரு சத்தத்தை கேட்டு இயேசு வந்து அந்த மரண படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த நாள் தான் எனக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ட் டே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் இன்றைக்கி ஆமீன். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் வருத்தோட வாசிங்க மகள். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, யாருக்கு? கெட்டு போறவங்களுக்கு. ஆமென். துன்மார்க்கனுக்கு, பாவம் செய்யறவங்க, அக்கிரமக்காரவங்களுக்கு எப்படி இருக்கிறது? அதுக்கு எப்படி இருக்கிறது? வைத்தியமாக இருக்கிறது. சகோதரிகளாம் சொல்ற நேரம் அது எனக்கு பாசமானலாம் வர்ற நேரம் எனக்கு அவ்வளவு இருக்கும். அந்த கருப்பு புஸ்தகத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து என்ன போட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி அவ்வளவு அது பயங்கரமானது. ஆமென். இன்றைக்கு அவன் எந்த ஊழியக்காரர்களை வெறுத்தேனோ, எந்த ஊழியக்காரருடைய சத்தியத்தை வெறுத்தேனோ, எந்த இயேசு கிறிஸ்துவை வெறுத்தேனோ, ஆமீன், அந்த இயேசு கிறிஸ்து தாமே அவன் என்ன செய்தான்? அவருக்கு பைத்தியமாக என்னை மாற்றியிருக்கிறார். ஆமீன். அது உங்களை என்னையும் எல்லாருக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு சாட்சி ஒன்று இருக்கும் இல்லையா? எடுத்தோன்னே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா வந்தீங்க இல்லையே, அது ஒரு சாட்சிகள் இருக்குமா இருக்காதான்? ஸோ அந்த மாதிரி அந்த கொரிந்திய ஜனங்களுக்கு சொல்லுகிற நேரம் சொல்கிறாரு வாசிமகள், இந்த உபதேசம் எப்படி இருக்கிறது? கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. ஆமீனா. ஆமீனா. இது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா வேதத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அது என்னவாக இருக்கிறது? பலனாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனமை படுத்துகிறது. உலகத்திலே ஆமீன் படிப்பு, அறிவு, பணம், வசதி இவைகள் எல்லாம் என்னது? கிறிஸ்துக்கு முன்பதாக அது என்னது? அது பலவீனம் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு அதன் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆமீன். அவன் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவன், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு வியாதி வந்தால் என்ன செய்ய முடியாது? அவனால் என்ன செய்ய முடியாது? அவனால் குணமாக முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இயேசு தாமே அவருடைய தழும்புகளினாலே நமக்கு என்ன குணத்தை கொடுத்தார்? என்ன சுகத்தை கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பு என்கிற ஆமீன். என்னது இந்த ரட்சிப்புங்கிற சுகம்? என்னத்தை கொடுக்கிறது நமக்கு? இந்த பூமியிலே நாம் மரண படுக்கைக்கு நேராக போனாலும், நம்ம மரித்து போனாலும், இந்த சரீரம் மரித்து போனாலும் நம்முடைய ஜீவன் என்ன செய்யப்படுகிறது? ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று. அதுதான் அந்த சிலுவை மரணத்தினாலே அவருடைய தழும்புகளினால் என்ன எப்படி சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாதாரண இந்த நோய்கள், கேன்சரோ, இந்த இவைகள் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கு. அதை விட ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டால், இந்த குணமாக்குறது எதை குணமாக்குறதுன்னு கேட்டால் ஆதாம் என்கிற ஒரு உருவாக்கப்பட்ட மனிதனுடைய முதல் ஆதாமை உருவாக்கப்பட்ட பொழுது எப்படி ஆண்டவர் உருவாக்கியிருப்பார்? முதல் எலும்புகளை தான் உண்டாக்கினார். அதற்கு பிறகுதான் அந்த எலும்புக்குள்ளாக என்ன செய்யப்பட்டது? சதைகள், நாடிகள், நரம்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு ஒரு மனுஷனை உருவாக்கினது போல, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி முதல் ஆதாம் எப்படிப்பட்ட ஆதாமா இருந்தான்? முதலாவது ஆதாம் என்ன செய்யப்பட்டான்? அவன் பாவத்திலே விழுந்து போயிட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ இரண்டாவது ஆதாமாகிய இயேசு வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுத்துருக்கார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ முதல் ஆதாமை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார்? எலும்புகளினாலும் சதைகளினாலும் உண்டாக்கினார். அதுபோல இரண்டாவது மனிதனாகிய இயேசு எப்படி உண்டாக்கினார்? பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கினார். ஆமீன். அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட இயேசு எப்படி செய்யப்பட்டார்? அவர் எதனால பாவம் உண்டானது? முதல் மனிதனாகிய அதே பாவத்தின் மூலமாக மனிதர்கள் மரித்து பாவத்தில் விழுந்த மனிதர்களை ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய தழும்புகளினாலே அவர் என்ன செய்தார்? நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். பயங்கரமான ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே ஏன் இதெல்லாம்
அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் அந்த நாட்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். இது கடைசி காலங்கள் என்று நமக்கு சொல்கிறாங்க, பல விதமாக சொன்னாலும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய பலன் என்ன, பயன் என்ன, அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அறிந்து கொள்வோம். கடைசியாக ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 10-11 எடுத்து வாசிப்போம். தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுவதற்குள்ளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவர் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் இல்லை என்றார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அலங்கார வாசலிலே அவன் என்ன செய்கிறான், 40 வருஷமாக அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான். 40 வருஷம் அவன் முடவனாக காணப்படுகிறான். அப்போ முடவனாக காணப்பட்ட அந்த மனுஷனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பேதுரும் என்ன செய்கிறாங்க, அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, அவனை என்ன செய்கிறாங்க சொல்லுங்க. பேதுரு யோவான் போய் என்ன செஞ்சாங்க, சுகமாக்கினாங்க. என்னிடத்துல ஒன்றும் வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னோன்னே என்ன நடந்துச்சு, அங்கே அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாகவில்லை, விசுவாசம் வரவில்லை. ஆமென். ஒரு கூட்டத்தால் விசுவாசிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தால் நம்புகிறார்கள். ஆனால் அங்கிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள், ஆமென், அங்கே பேதுருவோடு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்னு சொல்லி விசாரித்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுரு சொல்லுகிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர் என்று பாருங்க. அவருடைய தழும்புகளினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், இவன் சுகமாக்கப்பட்டிருக்கான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவன் 40 வருஷங்கள் அவன் என்ன செய்யப்பட்டிருந்தான், சுகமாகாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான், நொறுக்கப்பட்டவனாக அவன் எப்படி இருந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் அவன் முடவனாகவே எப்படி இருந்திருக்கான். வேறு விதமான வியாதியாக இருந்தால் கூட இது சுகமாக்கலாம்னு வச்சுக்கொள்ளலாம். இது ஒரு வியாதின்னு வச்சுக்கொள்ளலாம். ஆனால் இது எப்படிப்பட்ட பிறவிலேயே அவன் எப்படி இருக்கிறான், முடவனாக என்ன செய்ய முடியும், சுகமாக்க முடியுமா? அப்போ எப்படி சுகமாக்கப்பட்டிருக்கிறது, எப்படி சுகமாக்கப்பட்டிருக்கா? இந்த இடத்துல யார் பேதுரு யோவான் என்ன கொண்டு போனாங்க, ஏதாச்சும் மெடிக்கலாக எதுவும் கொண்டு போனாங்களா? ஏதாச்சும் கொண்டு போயிட்டு காலில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு காலை எதுவும் செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? என்ன விசுவாசம், அவங்களோட விசுவாசம். அதனை பேதுரு எழுதுகிறார். அதனை பேதுரு 1 பேதுரு 2:24 எழுதுகிறாரு, அவருடைய தழும்புகளினாலே சுகமாகிறோம். ஆமென். இதுதான் விசுவாசம். ஆமென் சொல்றாங்க. இந்த விசுவாசத்தை வைத்துட்டு தான் சொல்றாரு, என்னிடத்தில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனால் நான் கண்ட இயேசு என்ன செய்தார், தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆமென் அந்த வசனத்தின் படியாக அவர் என்ன செய்தார், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்தது, அவர் அறையப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு, பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மோசேக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் படியாக பாவம் செய்தவர்கள் சபிக்கப்பட வேண்டிய பிரமாணத்தின் படி இயேசு என் பாவங்களுக்காக அவர் மீட்பை கொடுத்திருக்கிறபடினாலே இந்த நிமிஷத்தில் என்ன செய்ய, உன் பாவம் கழுவப்படுகிறது, நீ என்ன செய்யப்பட்ட மீட்கப்படுகிறாய், ஆகவே நீ சுகமானா என்று சொல்லி தான் அவனை சொல்கிறாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய்ய வேண்டும், எழுந்து நட என்று சொன்னோன்னே இந்த வசனம் அவனுக்குள் போய் கிரியை செய்கிறது. எந்த வசனம் கிரியை செய்கிறது, ஏசாயாவின் மூலம் சொல்லப்பட்ட வசனம் என்ன செய்யுது. அப்போ ஏசாயா மூலம் சொல்லப்பட்ட அந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன செய்யுது அந்த வசனம், இந்த வசனம் என்ன செய்யுது, முதலாவது இந்த வசனம் என்ன செய்யுது, எப்படி கிரியை செய்யுது, முதலாவது என்ன செய்யுது, அப்படி மீறுதல் மன்னிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க.
ஒருவேளை அவங்க பெற்றோர்களுடைய யாரு அவங்க பெற்றோர்களுடைய பாவமாக இருந்திருக்கலாம். ஆமீன். இப்போ அந்த பாவத்தின் மீது என்ன செய்யப்படுகிறது? முதலாவது மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவது என்ன செய்யப்படுகிறது? அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை போகிற நேரம் அடுத்து என்ன செய்யறது? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. இப்போ என்ன நடக்கிறது? அவருடைய தழும்புகளினால சுகம் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்குது. 3 காரியங்களும் நடைபெறுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் அடிக்கப்பட்டார். பாருங்க, அவர் காயப்பட்டார். அடிக்கிறது அதான் சொல்றாங்க. அவருக்கு அந்த அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் இவைகள் எல்லாம் மெடிக்கல் மூலம் சொல்லுகிறார்கள். அவைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் அவை குணமாக்குவதற்குரிய சகல விதமான காரியம் அது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அந்த ஓடர் படி என்ன நடக்குதா? இந்த ஓடர் படியே நம்முடைய சரீரத்தில் வருகிற சகல வியாதிகளையும் குணமாக்குவதற்கு அந்த வசனத்தின் மூலம் அதிகாரம் இருக்கிறாங்க என்று எந்த ஒரு வியாதியையும் குணமாக்கவே முடியாது என்று சொல்ல முடியாது என்று. அப்போ அவர் பாருங்க, இந்த வியாதிக்கு இயேசு இது கேன்சர் வியாதியா, இது அவருடைய தழும்புகளால் சுகமாகாது. இது இது என்னது கொரோனாவா, இது அவருடைய தழும்புகளால் சுகமாகாது சொல்ல முடியாது. ராமின்னு சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் சுகமாக உராமின்னு சொல்லுங்கள். கடந்த நாட்கள் ஒரு சிஸ்டர் வந்து பிரசங்க மனையில் சொன்னாங்க, ஆமீன், நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், நானும் ஜெபித்து சுகமானேன், நானும் அந்த பாதைகளை நான் கடந்து போனேன், அந்த வலி வேதனைகள் அந்த உபத்திரங்களை நானும் கண்டறிந்தேன், அதே வேளையில் நான் சுகமான பிறகு அநேகருக்கு இயேசு நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சுகமானார்கள். அப்படி சில நேரங்களில் நமக்கு வருகிற உபத்திரங்கள் வேதனைகள் என்னன்னு கேட்டால், நம்ம அந்த பாதையில் நாம் கடந்து போனதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன உண்டாகும்? அதை குறித்து ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவம் வருகிற நேரம் நம்ம என்ன செய்வோம்? இப்போ எம்புலன்ஸ் போச்சுன்னா டக்குன்னு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த வியாதி மட்டும் இருந்தால் இந்த நாட்கள் எம்புலன்ஸ் போகிற நேரம் எல்லாம் ஒரே ஒரு வியாதி இதை மட்டும் தான் நம்ம நினைக்க முடியும், மற்றபடி எதையுமே நம்ம நினைக்க முடியாது. முன்னா அப்படி முன்னே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நினச்சா நான் அப்படி ஜெயிப்பேன், ஆண்டவரே இந்த மாதிரி யாருக்கும் போனாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அனுபவம் பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த எம்புலன்ஸ் நான் போய்கொண்டிருக்க பொழுது எனக்கு தெரியுது, இந்த எம்புலன்ஸ் அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே இல்லாமல் போயிடணும் அப்படி தான் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு பெயின். அதுபோல் இந்த காலங்களில் நாம் கடந்து போகிற பொழுதும் அதுவும் சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான வேதனைகளாக நாம் ஏதோ ஒரு பெரிய என்னது சிறைச்சாலையில் கொண்டு போயிட்டு பவுலும் சீலாவை அடித்து போட்ட மாதிரி உடம்பெல்லாம் என்னது அவ்வளோ தழும்புகளும் இல்லை, காயமும் இல்லை, ஆனால் வேதனை அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆமேன்னு கர்த்தர் சுகமாக்கினார். ஆமீன். ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிற வசந்த வாசிக்க முடியும். வீடு கட்டுகிறவர்களாகிய 10 வசனம் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் சொல்றாரு. நீங்க இப்போ வந்து இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்றீங்களே, உங்க சட்டம் தான் என்ன செஞ்சுட்டு அவர் சிலுவைக்கு நேராக கொண்டு போனார். ஆனால் அந்த சிலுவைக்கு நேராக கொண்டு போனதுனால அவர் மரித்ததுனால என்னது ஒன்றுமே நடக்காம இல்லை, அவர் மரித்ததுனால அற்புதங்கள் நடக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. எந்த இயேசுவை நீங்கள் என்ன செஞ்சீங்க? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்டு அவர் என்ன செய்தாராம்? மூளைக்கு தலைக்கான நீங்க அவர் ஒதுக்குனீங்க, அவரை என்ன செஞ்சீங்க? பின்னுக்கு விரட்டி தெரிஞ்சீங்க. அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அடையாளங்கள், அவர் செய்கிற எல்லா காரியத்தை குறித்து குறை சொல்லிக்கிட்டே வந்தீங்களே. வாசி, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு யாரால் உயிர்த்தெழுகிறார்? தேவனால் உயிர்த்தெழுவார். அப்ப யார்? அப்படி என்னது அங்கே என்னது? மனிதன் மூலமாக ஆண்டவர் இந்த என்ன செய்ய வேண்டும்? இந்த சிலுவை பாடுக்குள்ளாக போக வேண்டும். அதே நேரம் தேவனால் அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமீன். மீண்டும் அவர் எழுப்பப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க. தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த நாமம் ஒன்று தான். ஆமீன் சொல்லுங்க. அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? சுகம் உண்டாகிறது. ராமின்னு சொல்லுங்க. அங்கே போய் பேதுரு பெரிய வசனங்கள் எல்லாம் சொல்லல. தேவ ஆலயத்தில் போயிட்டு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் படி தழும்புகள் ஒன்றுமே சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்றாரு? அப்படின்னா யாரு? பேதுரு யாரு? வெள்ளியும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணு என்னது? அது பூமியோட போச்சு, அது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. அதை விட ஒரு பெருசா நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
இவன் உங்களுக்கு முன்பாக ம். சொஸ்தமாய் நிற்கிறான் என்று ம். உங்கள் எல்லோருக்கும் ம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அவன் சொல்றாங்க, இவன் வேற ஒரு நாள் அல்ல, இவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் அவன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறான். அப்போ அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கே என்ன செய்ய முடியவில்லை, ஆமென், அவங்களுக்கு என்னது, அது நம்ப முடியவில்லை. அப்போ ஆண்டவர் செய்கிற காரியத்தை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ப முடியாத உலகத்தில் தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடியான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் என்னுடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்தார், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் தன்னை அர்ப்பணித்தார். என்று அதனால் இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுங்க. இந்த இருளுக்கு நம்மை விலக்கி, இந்த பாவத்துக்கு விலக்கி, நம்மளோட மீறுதலுக்கு விலக்கி, எல்லாவற்றுக்கும் விலக்கி என்ன செய்திருக்கிறான், நம்ம என்ன செய்திருக்கிறார், குணமாக்கினா என்னது, ஆமென். இந்த ரட்சிப்புக்கு என்ன வராது, இடரல் வராது. ராமின் நம்மளாம் இடறி போனாலே தவிர மற்றபடி என்ன வராது, மற்றதெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கும். மற்ற சரீரத்தில் வருகிற பலவீனங்கள், சரீரத்தை வரை எல்லாம். ஆனால் இந்த ரட்சிப்பை மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த குணமாக்குதலை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளும் தவற விடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நாம் என்று எழுவினில் நாம்